Hello friends, welcome to my channel, me and Mom Stars. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்வீட் ரசமலாய் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரசமலாய் செய்யறதுக்கு பசும்பால் நான் எடுத்திருக்கேன் 1/2 லிட்டர். உங்களுக்கு பசும்பால் கிடைக்கலனா பேக்கெட் பாலில் கூட செய்யலாம். பசும்பால் இருந்தால் ரொம்ப நல்லது, சாஃப்டாக வரும். பாலை காய்ச்ச போகிறோம். பால் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றி அதை முறிய வைக்க போகிறோம். வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் கூட ஊற்றலாம். பால் திரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி வடிகட்டிட்டு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் இந்த முறிய வச்ச இந்த மலாயை இது மாதிரி போட்டுட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு நல்லா புழிஞ்சி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் எதுலையாவது கட்டி தொங்க கூட விடலாம். அதில் இருக்கிற தண்ணிலாம் வடிஞ்சிடும். இப்போ எல்லா தண்ணியும் அதுலேருந்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை நல்லா கையை வச்சு நான் பிசைய போகிறேன். நல்லா உருட்டி வச்சாச்சு. இதிலேருந்து சின்ன சின்ன பாலாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வெடிப்பு விட்டுரும். ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த மலாயெல்லாம் சுகரில் போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். 200 கிராம்னா 1 கப்பு எனக்கு வந்தது. அதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கேஸில் வச்சு நல்லா சுகர் கரையணும். அதுக்கப்புறம் இந்த மலாயை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. இப்போ எந்த சைஸ் போடுமோ அதோட டபுள் சைஸாக ஆகும். அது வரைக்கும் மூடி போட்டு வேகட்டும். பத்து நிமிஷத்துக்கு பிறகு போட்டது எல்லாமே டபுள் சைஸாக ஆகி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பவுலில் ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் சுகர் தண்ணியும் ஊற்றிருக்கேன். அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. மலாய் ரெடி ஆகிடுச்சு. ரபடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் 1/2 லிட்டர். இதை ஊற்றி நல்லா காய்ச்ச போகிறோம். இதில் பாதி சைஸ் வர வரைக்கும் நல்லா காய்ச்சணும். கலருக்காக பாலில் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்கேன். பால் நல்லா சுண்டி பாதி சைஸாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 100 கிராம் சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூவும் இதில் ஊற்றி விட்டுருங்க. கால் கப் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் பாலும் நல்லா குறைஞ்சி திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க மலாயை போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு சர்வ் பண்ண போகிறோம். 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம ரசமலாய் சூப்பராக சாஃப்டாக ஆகி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.